வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற ராகுகால பிரதோஷத்தை பற்றி தான். இந்த பிரதோஷம் 21/4/2024 குரோதி ஆண்டின் சித்திரை மாதத்தின் முதல் வளர்பிறை பிரதோஷமாக வருகின்றது. அந்த பிரதோஷமும் ராகுகால வேளையில் வருகின்றது. இது மிகவும் கூடுதல் சிறப்பான பிரதோஷம். இந்த பிரதோஷ வேளையில் சாதாரணமாகவே நாம் பிரதோஷ வழிபாடு செய்தோம் என்றால் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது பிரதோஷம் என்பார்கள். இது கூடுதலாக ராகு தோஷம், ராகு கேது தோஷம், பித்ரு தோஷம், அது மட்டும் இல்லாமல் சூரிய தோஷத்தையும் நீக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடாக இது அமைந்திருக்கின்றது. இந்த பிரதோஷ வேளையில் நம்ம சிவபெருமானுக்கு இந்த பொருளையும் இந்த நெய்வேத்தியத்தையும் இந்த மலரையும் நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம் வாழ்க்கையில் மகத்தான மாற்றம் ஏற்படும் என்பதற்கான ஒரு பதிவு தான். சரிங்களா? இந்த பதிவு பார்ப்பதற்கு முன்னாடி இந்த சேனலை முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? நன்றி. இப்போது இந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையில் வருது அப்படின்னு சொன்னோம். எப்பொழுதும் இருக்கிற மாதிரி பிரதோஷ விரதம் இருக்கலாம். காலையில் அதிகாலையிலே நீராடி விட்டு அன்றைய முழுவதும் நம்ம எதுவும் சாப்பிடாம பால் பழம் அது மட்டும் சாப்பிட்டுட்டு உண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பவங்க கண்டிப்பாக விரதம் இருங்க. அந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமானுடைய தரிசனத்தை பார்த்து முடித்த பிறகு இரவு நீங்கள் ஏதாவது சிற்றுண்டியாக எடுத்துக்கொள்ளலாம். அது அவர்களுடைய உடல் வாகை பொறுத்து. ஆனால் அவர்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. அன்று காலையில் உங்கள் வீட்டில் பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு சிவன் படமோ அல்லது சிவலிங்கமோ இருந்ததுன்னா, சிவலிங்கம் அந்த மாதிரி சிலை வச்சுருந்தீங்கன்னா அதற்கு 5 பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க. 5 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து முடித்துட்டு படம் இருந்துதான் பன்னீர் போட்டு தொடச்சி சந்தன குங்குமம் பொட்டு வச்சிடுங்க. அன்று கண்டிப்பாக சிகப்பு கலர் மலர், அது செம்பருத்தியாக இருக்கலாம் அல்லது செவ்வரளையாக இருக்கலாம், அந்த மாதிரி சிகப்பு ரோஜா அந்த மலரை சிவபெருமானுக்கு வைங்க. வச்சுட்டு அன்னைக்கு நெய்வேத்தியமாக அன்று மாலை நீங்கள் கோதுமை ரவையில் செய்த கேசரியை நீங்கள் நெய்வேத்தியமாக வைங்க. சரிங்களா? அப்படி வைத்து சிவன் நாமம், கோளாறு பதிகம், அந்த மாதிரி பாடல்கள், நாமங்கள், நாமாவளி இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். கோளாறு பதிகம்லாம் படிக்கலாம். அப்படி உங்களால் அது படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒளிநாடாவில் போட்டாவது அந்த நேரத்தில் கேளுங்க. அதுவும் முடியல அப்படின்னு சொன்னால் சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லின்னு இருங்க. எண்ணிக்கையில் சொல்லாமல் நீங்கள் எண்ணிக்கை இல்லாமல் சொல்லுங்கள். எண்ணிக்கை இல்லாத அளவிற்கு நமக்கு எல்லா விதமான அருளையும் நமக்கு வழங்குவார் சிவபெருமான். அந்த மாதிரி சொல்லி வழிபாடு செய்யுங்க. இது வீட்டில். நீங்கள் வெளியே போகிறீங்க, கோவிலுக்கு போகிறீங்க, அருகில் இருக்க கோவிலுக்கு எங்களால் போக முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக அன்று நீங்கள் பச்சரிசி மாவை எடுத்துகிட்டு போயிட்டு நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செய்வதற்கு கொடுங்க. ஏனென்றால் அன்றைய நாளில் கடன் தீர்வதற்கான அரிய வாய்ப்பு அந்த பிரதோஷ வேலை ஏற்படுத்தி தருகிறது. அதனால் அது மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறம் மலராக மலர் அலங்காரத்திற்கு செவ்வரளி அல்லது செம்பருத்தி மலர் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க. நந்தியம் பெருமானுக்கு காரரிசி சொல்லுவோம் இல்லையா, அந்த அரிசியில் காப்பரிசியில் கொஞ்சம் வெல்லம் கலந்து தேன் விட்டு கலந்து நெய்வேத்தியமாக நந்தியம் பெருமானுக்கு வைங்க. அதை வச்சுட்டு நம்ம சிவபெருமானுக்கு நீங்கள் அந்த கோதுமையில் செய்த ரவையில் கேசரி பண்ணி வைங்க. அது கொஞ்சம் சிகப்பு கலராக, அது ஆரஞ்சு கலர் போடுவோம் இல்லையா, சூரியனோட கலர், அந்த மாதிரி போட்டும் நீங்கள் அன்றைக்கி செஞ்சு வைக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி செஞ்சு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக கொடுங்க. அன்றைய நாளில் நீங்கள் சிவனுக்கு வில்வார்ச்சனை செய்யணும். கண்டிப்பாக நந்தியம் பெருமானுக்கும் வில்வம் கொடுங்க, அருகம்பல் கொடுங்க. சிவபெருமானுக்கு வில்வத்தை கொண்டு அன்றைய நாளில் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளுங்க. மேலும் உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு அன்னாச்சி பழம் வாங்கி கொடுங்க.
அதுவும் ரொம்ப விசேஷ பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்து அந்த பிரதோஷ நேரத்தில், அதுவும் பிரதோஷம் என்பது ராகு காலத்தில் வருகிறது. 4:30 என்கின்ற ராகு காலத்தில் வருகின்ற இந்த பிரதோஷ வேளையில் நாம் சிவபெருமானுடைய நினைவில் சிவபெருமானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு சிவாலயத்திலேயோ அல்லது நம் வீட்டிலோ நாம் இருக்கும் பொழுது நம்முடைய தீவினைகள், செய்வினைகள், கண் திருஷ்டி, வம்பு வழக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அது மட்டும் இல்லாமல் தோல் நோய் குணமாகும். தோலில் ஏதாவது விஷக்கடி, விஷ ஜந்துக்களால் ஏற்பட்டு இருக்கிறது, இல்லைன்னா ஃபுட் பாய்சன் சொல்லுவோம், அலர்ஜி, அந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிரதோஷ வேலையை வழிபாடு செய்தார்கள் என்றால் அதிலிருந்து வெளிவந்து விடலாம். அடுத்து அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ தேர்வுக்காக எழுதியிருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் நல்ல வெற்றியை காண்பதற்காக இந்த ராகு காலத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தை சிவபெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது அதில் நமக்கு எல்லா விதத்திலும் நல்ல மாற்றமாக, நல்ல மதிப்பெண்களாக, நல்ல முறையில் நமக்கு அது கைகூடி வரும். அந்த மாதிரி வேலை, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை, இல்லைன்னா அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு பதவி உயர்வு வரணும், இல்லை ப்ரமோஷனாக வரணும், இல்லை நாங்கள் தனியார் வேலையில் செஞ்சாலும் எங்களுக்கு ப்ரமோஷன் வரணும், தலைமை பதவி வரணும், அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த பிரதோஷத்தை வழிபாடு செய்யலாம். நாள்பட்ட நாளில் எங்களுக்கு திருமணம் நடக்கலை, ரொம்ப நாளாக தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, இல்லைனா குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பிரதோஷத்தை வழிபாடாக ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், ராகுவால் ஏற்படுகின்ற தடையாக இருந்தால், பித்ருதோஷத்தால் ஏற்படுகின்ற தடையாக உங்கள் வீட்டில் ஒரு சுபமங்கலம் நடக்காமல் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று நினைப்பவர்களும் இந்த பிரதோஷ தினத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அந்த தடைகள் விலகி அவர்கள் வீட்டில் சுபமங்கலம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது ரொம்பவும் அற்புதமான ஒரு பிரதோஷ தினம், ராகு காலத்தில் வருகின்ற பிரதோஷ தினம். அதனால் கண்டிப்பாக இந்த பிரதோஷ தினத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்வோம். முடிந்தால் சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு. ரொம்ப 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 நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருந்தாவது அந்த நேரத்தில் இந்த வீட்டில் இருக்கிற நம்ம சாமி படங்களுக்கு, சிவபெருமானுக்கு இந்த மலர்களையும் பிரசாதத்தையும் வைக்கலாம். அதுவும் முடியல, நாங்கள் அலுவலகம் போகிறோம், இல்லை வெளியில் இருக்கிறோம், இல்லை வேறு ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொன்னாலும் அந்த 4:30 6 மணி வரை ராகுகால பிரதோஷ தினத்தில் சிவாய நம அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. அதுவே உங்களுக்கு மாபெரும் மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பது நிதர்சன உண்மை. கண்டிப்பாக இந்த பிரதோஷத்தை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு சிவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.